ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் பேக் டு ஷெல்லிஸ் ஜர்னி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வஉசி பார்க் கோயம்புத்தூரில் தான் கைஸ் இருக்கோம். எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் வந்தோம் கைஸ். டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 120யும் சில்ட்ரன்ஸ்க்கு 100ம் போட்டிருந்தாங்க கைஸ். நிறையா திங்ஸ் இருக்குன்னாங்க. நம்ம ஒன்றா பார்ப்போம் கைஸ். இங்கே ஏதோ டனல் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு ஒரு டனல் கைஸ். இந்த டனலில் மேலே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஒரு டனல். ஆனால் இந்த டனலுக்குள்ளே வந்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு கைஸ். எங்களாருக்கும் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஸ்னோ வேர்ல்டை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் இதில் நிறையா வினோதமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்னோ வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிராஃப் இருக்குமா, பேர்னா எலிஃபெண்ட்டு, அதெல்லாமே இருந்துச்சு கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ இதில் வாட்டர் ஃபால்ஸ் ஆச்சு. அதில் இங்கே பாருங்க டால்ஃபின்லாம் மிதக்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இங்கே அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிச்சு அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. எல்லா இடத்தையும் ஒரே இதில் பார்க்குறதுக்கு நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். நிறைய 5 நிமிஷத்தில் பயந்துட்டேன் கைஸ். கேமரா எடுத்துக்கிட்டு பெரிய ஹிப்போ போட்டுன்னு சொன்ன நின்றுடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஆட்டம் ஸ்ப்ரிங் அந்த செடியெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம் கைஸ். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா நல்லா இதமாக ஜில்லுன்னு இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பென் குயின்ஸ், அப்புறம் நிறையா க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க கைஸ். நல்லா வீடெல்லாம் காட்டன் வச்சு பண்ணியிருந்தாங்க. அங்கே வெறுங்க அனகொண்டாலாம் இருந்துச்சு, ஹார்ஸு, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய விஷயம் எக்ஸைட் ஆனேன். 5 நிமிஷத்தில் வீடியோலாம் எடுக்காமல் உட்காந்து எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் கைஸ். நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் எல்லாம் இருக்குது. போலார் பியர் பாருங்கள். சரி, நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன், ஆடியோ போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்க. சின்னதாக ஒரு கொகை மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல சீ லைன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. தொட்டெல்லாம் பார்க்குற மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு பெரிய க்ரொக்கடைல் நிற்கிது. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான திங் இங்கே பார்த்தீங்களா, மெர்மேட். ஒரு அக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ஸ்டன்ஸ்லாம் பண்ணாங்க. நாங்களே வியர்ந்து போய் பார்த்தோம். இங்கே பாருங்களேன், டெட் எண்டுக்கு வந்து ஒன்று பண்ணுவாங்க, அழகாக இருக்கும். பிளிங் பிளிங் பிளிங்னு பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் விடுறாங்க பாருங்க, அதுவும் சர்க்கிள் பபுள்ஸ், பிங் பிங் பிங்னு அழகாக இருந்துச்சு இந்த அக்கா பண்ணதெல்லாம். ஆனால் அந்த அக்கா கையெல்லாம் பார்த்தோம் கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க போல. கையெல்லாம் தண்ணியில் ஊறி போய் கிடந்துச்சு. ஆனால் அழகாக பண்ணாங்க அந்த அக்கா. அதேமாரி நம்ம வீடியோ எடுக்கிறோன்னே ஹாய்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் கூட நின்றாங்க கைஸ் நம்ம கூட. இங்கே இருங்க ஹாட்டு அம்புக்குறிலாம் விட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் திங்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த போன வாட்டி போன எக்ஸிபிஷன் காட்டிலும் இந்த வாட்டி எக்ஸிபிஷனில் நிறையா வித்தியாசமாக நல்லா செஞ்சுருந்தாங்க. ஸோ இதில் நாங்கள்லாம் ஒரே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தோம் கைஸ். உங்களுக்கு 360 டிகிரியில் வீடியோ எடுக்க வேணும்னா இங்கே வாங்க. 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க 360 டிகிரியில். அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் எக்ஸிபிஷனுக்குள்ளே போனோன்னு என்ன ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். அம்மா பேங்க் அக்கௌண்ட் காலி, ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணோம். அதேமாதிரி கைஸ் நிறையா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நிறையா திங்ஸ் இருந்துச்சு. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நானும் எங்கள் அம்மாவும் எக்ஸைட்மெண்ட் ஆகி சந்திரமுகியான ஒவ்வொரு இதையும் காமிக்கிறோம். ஆனால் ஏதோ அவ்வளோ நாங்கள் வாங்கலை. அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறையா இதுமாரி குழந்தைங்க திங்ஸ்லாம் பிடிச்சவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சு அவங்க பேங்க் பேலன்ஸையும் காலி பண்ணிட்டு இருந்தேன் நான். ஆனால் இதில் ஒரு லப்பர் பேண்ட் வாங்கினேன் கைஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த இந்த லப்பர் பேண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னுமே இந்த லப்பர் பேண்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஜாலியாக எங்கே போனாலும் புதுசு வேறு இருக்கா. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், செரி போட்டிருந்த சின்ன சின்ன லப்பர் பேண்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு கைஸ், இது சைட் கிளிப்ஸ், இந்த பிடிக்கும்ல அவங்களுக்குலாம், அதுங்களாம் சைட் கிளிப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருந்துச்சு கலர் கலராக. நானும் எங்கள் அம்மா அந்த பட்டர்ஃப்ளைலாம் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தோம் அழகழகாக. நிறையா கலர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ், நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் வேறு இருந்துச்சு. இந்த பாருங்கள், நல்லா ஷேக்கிங் லப்பர் கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு கலர் கலராக. இன்னும் தலையில் பட்டாம்பூச்சி நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது டிங் 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 டிங்.
கேட்ச் கிளிப்ஸ்லாம் அழகழகாக இருந்துச்சு கைஸ். கேட்ச் கிளிப்ஸ்லையும் நல்லா ஃபர்ரு வச்சு புசுன்னு இருந்துச்சு. அது கீழே சென்னால்னு சொல்ல போகிறேன். இது எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன பிள்ளைகள் எக்ஸிபிஷன் போகும்போதெல்லாம் வாங்கினாங்களாம். அதெல்லாம் எடுத்து போட்டு காமிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க ஆன்ட்டியும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் கைஸ் பட்டர்ஃப்ளைல குட்டி பட்டர்ஃப்ளைலாம் இருந்துச்சு. குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைலாம் அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் இதுதான் வினோதமாக இருந்துச்சு. இது எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணுறது தெரியல. உங்களுக்கு ஏன் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னேன்ல பட்டர்ஃப்ளைலாம் பாருங்கள் 40 ருபீஸ்க்கு எவ்வளோ அழகழகாக இருந்துச்சுன்னு. சிங்கிள் கிளிப்லாம் பட்டர்ஃப்ளை கைஸ். இந்த கலர் இதை நான் வாங்கியிருக்கேன். என் காலேஜுக்கு இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளை தவிர இதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் எங்கள் அம்மா எண்ணெய் வச்சு தலையில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒன்றுத்தையும். இந்த பேருங்க அப்புறம் சின்ன சின்ன 70 ருபீஸு 60 ருபீஸ் அதுமாதிரி நிறைய கிளிப்ஸு கலர்ஸாக இருந்துச்சு. எல்லாமே அழகழகாக இருந்துச்சு கைஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நிறையா திங்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹேர் சாரீ பின்ஸு அதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம இடத்துலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இயரிங்ஸ் தான். ஆனால் எப்பயும் பொருட்காட்சி போனால் ட்ரெண்டிங்கில் வச்சு நான் பார்த்ததில்ல. நான் 2 வாட்டி போயிருக்கேன். ஆனால் இப்போலாம் நல்லா ட்ரெண்டிங்லாம் நிறைய பேர் இருந்துச்சு. இந்த வேறு என்ன சொன்னால சாரீ பின்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா திங்ஸ் இருந்துச்சு. ஒன்றா காமிக்கிறேன் பாருங்க. இந்த வாட்டி எக்ஸ்போவில் வெறும் ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் எய்த்தாப்பில் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு கைஸ் விளாட்ற மாதிரி. கைஸ் லப்பூபூ உங்களுக்குலாம் வேணா இங்கே இருக்கு. அப்புறம் லக்கி ட்ராலாம் இருந்துச்சு. அப்புறம் இதுதான் நாங்கள் விளாண்டோம். ஒரு பால்ஸ் கொடுத்து அந்த இதில் போட சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம் கைஸ். அங்கே பாருங்க இது நான் விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஏம் பண்ணுற நம்பருக்கே போக மாட்டேங்குது. அது வாட்டு ஒரு நம்பருக்கு போகுது. அப்படிதான் ஜாலியாக நான் கேல்குலேட் பண்ணி விளாடுவோன்னு பார்த்தா 4லேயே போய் விழுந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பால் போட்டுவோம். சரி 6ல் போடுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணாலே 4லேயே போய் விழுந்துட்டு இருந்துச்சு. என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் அம்மாட்டேருந்து பிடிங்கி அம்மா நீ விளாடுமான்னு சொல்லி அம்மா விட்டு பார்த்தேன் கைஸ். அம்மாக்காச்சு லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். அம்மாவும் அதே 4லேயே தான் போட்டுருந்தாங்க. 4 3 1. நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கணும் கைஸ். அது என்னன்னு சொல்கிறேன். இதிலே பாருங்கள். இந்த கடைசி பால் அம்மாவோடது. ட்ரைங் போயிடுச்சு. அம்மாவுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கினோம் கைஸ் நாங்கள் 80 ரூபாய்க்கு. அது மாதிரி தான் நிறையா கேம்ஸ் இருந்துச்சு. இந்த ரிங் கேம்ஸ் கைஸ். இது ஒரு நாள் கூட இந்த ரிங் கேம் போட்டு நான் பண்ணதான் செலுத்துகிறேன் மாதிரி. அதுக்கப்புறம் பாப்கார்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஆன்ட்டி நம்ம ஆன்ட்டி வந்திருந்தாங்களா. ஸோ ஆன்ட்டிக்கு வந்து இந்த கிளாஸில் உள்ள திங்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ செராமிக் திங்ஸு கிளாஸ் திங்ஸ்லாம் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுமாரி இங்கே நம்ம கடையில் வாங்குறதோட இங்கே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டேமேஜும் இருந்துச்சு கைஸ். இதில் 10 ரூபான்னு சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு ஒவ்வொரு இது விற்கிறாங்க. ரொம்ப சீட்டிங் பண்ணாங்க. ஆனால் நிறையா திங்ஸ் 10 ரூபா கடன் போய் பேனர் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் அமௌண்ட்லாம் இருந்துச்சு. அதேமாதிரி இதெல்லாம் தனி ரேட்டில் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கைஸ். நிறையா ஸ்டேஷ்னரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டேஷ்னரி கலெக்டிங் க்ரேசி திங் பீப்புள்ஸ் வந்தீங்கன்னா வாங்க. நிறையா ஸ்டேஷ்னரிஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நானே புதுசாக பார்த்தேன். நிறைய ஸ்டேஷ்னரிஸ்லாம் இருந்துச்சு கைஸ். நிறையா வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரிஸ்லேயே நம்ம ஃபுட்டி ஸ்டேஷ்னரி. நம்ம ஒரு ஃபுட்டி இல்லை அது மாதிரி அவங்களும் யோசிச்சுருப்பாங்க. இந்த பாருங்க சாக்லேட் எரேசர்லாம் இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது காமிக்கிறேன் கைஸ். கைஸ் நீங்கள் ஒரு பிடிஎஸ் ஃபேனாக இருந்தா இந்த பாருங்க பிடிஎஸ்க்கான ஃபேன்லாம் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு பிடிஎஸோட இதெல்லாம் ஃபேன்ஸு அவங்களோட பென் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பென்லேயே வந்துட்டு பின்னாடி அவங்களுக்கு ஒரு அனிமேஷன் டால்ஸ் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நிறையாவே இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷு நம்ம கீபோர்டு மவுஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் துடைக்கிறதுக்கு ப்ரெஷ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு இந்த பாருங்க ஒன்று வாங்க மாட்டோம் எவ்வளோ வாங்கியிருக்கோம். அம்மாவுக்கு ட்ராவல் அப்போ டேப்லெட்ஸோட பாக்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ட்ராவலுக்கு பாக்ஸ், சர்ச்சுக்கெல்லாம் நைஃப், வெஜிடபிள்ஸ் வெட்டுறதுக்கு அது மாதிரிலாம் நிறையா வாங்கணும் கைஸ். கேமராமேன் ஷெர்லி அப்படின்னா நைஃப்லேயுமே ரிஃப்ளெக்ஷன் வச்சு விளாண்டுட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் கைஸ் நிறையா அதை சொன்னல ஸ்டேஷ்னரிஸ்லேயே வித்தியாசமான ஸ்டேஷ்னரிலாம் இருந்துச்சு. இது வந்து எரேசிங் ஸ்டேஷ்னரி. ஆமாம் அதேமாதிரி இந்த நம்ம கேம்ஸ் விளாடுவோம்ல அந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுற மாதிரி கேம்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதேமாரி நம்ம ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இல்லை வாட்டர் பாட்டில்ஸ் தான் க்ரைஸு. நிறைய நியூ வெரைட்டிஸ் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு. யூனோ கார்ட்ஸு
நிறையா கார்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு கைஸ். கைஸ் எனக்கு பிடிச்ச கடையை நெக்ஸ்ட் காமிக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் வாங்கினது செகண்ட் கடையில். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஹேர் ஆக்சரிஸ் கடை தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் இதில் என் ஃப்ரெண்டுக்கு தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருந்துச்சுன்னு. ஒரு குழந்தை க்ரைஸ், அதனால இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். அதனால் ஃபோட்டோ எடுத்து எது வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டோம். அதான் பே பண்ணேன் டோன்ட் டேக் மீ ராங். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் என் ஆன்ட்டி ஸ்டக் ஆகிட்டாங்க. நம்ம இது பார்ப்போம்னாங்க. ஜாடி ஊறுகாய் ஜாடி ப்ரைஸ் எனக்கு பிடிச்சது வரதே இந்த பார்த்தீங்களா, காரில் வைக்கிற மேக்னெட் நல்லா இருந்துச்சு இது. ஆனால் என்ன பண்ணோம், வாங்கிட்டு காசு கட்டிட்டு வாங்காம மறந்துட்டு வந்துட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் இன்னும் போச்சு. இதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு. நிறைய திங்ஸ் வாங்கணுமா, இது மட்டும் திங்ஸ் இல்லாமல் போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கைஸ் உங்களுக்கு இது மாதிரிலாம் நிறையா பிடிக்கும்னா நிறையா இருந்துச்சு. கிட்டியாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்லிப்பர் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே இருந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பாட் கடை குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. நாங்கள் போன டைமிங்னால க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தான் கைஸ் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஊறுகாய் ஒன்றா டேஸ்ட் பண்ணி நாங்கள் நிறைய ஊறுகாய்ஸ் வேறு வாங்கினோம். நல்லா இருந்துச்சு ஊறுகாய்ஸ் எல்லாமே. நாங்கள் வாங்கி 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டோம். எல்லா ஊறுகாய்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இலந்தோட ஊறுகாய்ஸ்லாம் நம்ம அப்போ சாப்பிடுவோம்ல கைஸ். இது க்ரீன் சில்லி ஊறுகாய். அம்மாட்ட சொன்ன சாப்பிடாதீங்கன்னு கொசுக்குன்னு சாப்பிட்டாங்க. ஐயோ காரம் ஏறிடுச்சு. ஒரு ஆளுக்கு ரியாக்ஷனை பாருங்க. சொன்ன க்ரீன் சில்லி வராதுன்னு வாங்கிட்டேன். அப்புறம் இலந்த வடை ஊறுகாய், சின்ன பிள்ளை நம்ம இலந்த வடைலாம் சாப்பிடுவோம்ல, இந்த இலந்த வடை ஊறுகாய் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணி இலந்த வடை ஊறுகாய் வாங்கணும். அப்புறம் ஜிஞ்சர் ஊறுகாய் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. உள்ள எக்ஸிபிஷன் நம்ம எப்பயும் போகிற மாதிரி நார்மல் தான் உள்ள எல்லாச்சுன்னா அதெல்லாம் போல கைஸ். இருந்தால் நம்ம வெளில கேமல் ரைட் போட்டிருந்தாங்க. அந்த கேமல் ரைடெலாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வரட்டா, பை பை, நாளைக்கு பார்ப்போம்.